நான் உங்களுடைய சங்கர் ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பேட். இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ பதிவு. நம்மளுடைய மார்க்கெட்டுடைய ப்ராடக்ட், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் எம்ஐ லைஃப்ஸ்டைலுடைய ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டைமில் நமக்கு நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு இருக்குது. அது எதுக்காக எதனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இதில் வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ராடக்ட் இது வந்து எம்ஐ லைஃப்ஸ்டைல் ப்ராடக்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது, மார்க்கெட்டில் வந்து ஒரு கஸ்டமர் இருக்கார். ஒரு கஸ்டமர் இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட், ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை பல ப்ராடக்ட்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் நிறைய காம்படிஷன் நிறைய இருக்குது. காம்படிஷன்னால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமருக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா, அது இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபாய்க்கு என்ன பண்ணிவிடுவாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் வந்து 90 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்படி இந்த பல விதமான இந்த காம்படிஷனான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் கஸ்டமருக்கு பல வெரைட்டிஸ் ஆஃப் ரேட்டில் கிடைக்கிறதுனால அவங்க எங்கே கம்மியாக இருக்குதோ அதை வந்து மக்கள் சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த கஸ்டமர், இந்த பிஸ்னஸ் ஓனருடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ராடக்டில் அவங்களுக்கூட மெயின் பர்பஸ், இந்த பர்பஸ் வந்து அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் மெயின் பர்பஸாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் தான் அவங்களுடைய மெயின் பர்பஸ். இப்போது 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 95 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதிலிருந்து அவருக்கு ப்ராஃபிட் இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை மட்டுமே அவங்களோட நோக்கமாக வச்சே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம மார்க்கெட்டில் நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம ப்ராடக்டை யூனிக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்கள், நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கும் கஸ்டமர் இருக்காங்க. இந்த கஸ்டமரில் நம்மளுடைய ப்ராடக்ட் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ப்ராடக்ட் சேர்க்குறோம். இந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்பஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 நம்மளுடைய பர்பஸ். இப்போ மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய பர்பஸ் என்ன, ப்ராஃபிட் மட்டும்தான். நம்மளுடைய பர்பஸ் என்னென்னா, கஸ்டமருடைய ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுடைய பர்பஸ். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய பர்பஸ். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை, இதுதான் நம்மளுடைய முதல் நம்பர் 1 பர்பஸ். செகண்டு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பர்பஸ். சொல்யூஷன் வந்து கரெக்டான சொல்யூஷனாக இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய என்ன ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரியான அந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான கரெக்டான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பர்பஸாக இருக்கணும். அப்போ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுல யூனிக்னஸாக நம்ம வந்து இருக்கணும். 3வது யூனிக்காக இருக்கணும். இது 3ம் நம்ம கரெக்டாக நம்மளுடைய கஸ்டமரை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட், எப்படிப்பட்ட ப்ராடக்ட் இருந்தாலும் கஸ்டமருடைய ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த கஸ்டமருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு காம்படிஷனான மார்க்கெட்லேயும் நம்ம
பர்ஃபெக்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் நம்மளுடைய வளர்ச்சியும் நம்ம growth-உம் நம்மளுடைய பிஸ்னஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் கொண்டு போக முடியும். அப்போ முதல்ல நம்மளுடைய பர்பஸ் எதுவாக இருக்கணும், ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடாது. நம்ம பர்பஸ் எதில் இருக்கணும், நம்மளுடைய ப்ராப்ளம், கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷனுக்கு உண்டான ப்ராடக்டை கொடுத்து அவங்க அந்த சொல்யூஷனுக்கு நம்மக்கிட்ட தான் அந்த ப்ராடக்ட் கிடைக்குன்ற ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் தான் நம்மளுடைய ப்ராடக்டில் உடைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க. இது இந்த அற்புதமான பதிவை உங்களோட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷம் அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் மலேஷியா. தேங்க்யூ.